பாரதியார் 11/12/1882 எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியின் எழுத்துக்களோ இன்று எட்டு திக்கும் முழங்குகிறது என்றால் அது மிக இல்லை. அவரை பாடாத மேடைகளில்லை, போற்றாத வாய்களில்லை, அவரை கதைக்காமல் கவிதை இல்லை. தமிழ் நமக்கெல்லாம் அடையாளம், தமிழுக்கே அடையாளமானவன் பாரதி. எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்றவன் தன் கவிதை வரிகளால் எல்லா மக்களையும் கட்டி போட்டான். பாரதியின் தாரக மந்திரமே கவிதைதான். கவிதையில் புது சகாப்தம் எழுதியவன். தன் வீரமிக்க கவிதை வாளால் நாட்டையே புரட்டி போட்டவன். நம் நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என முழங்கி மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்று பாடி தமிழ்நாட்டையும் தமிழையும் போற்றும் அதே சமயத்தில் இங்குள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சாடாமல் இல்லை அவர். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம் என்று குழந்தைகளுக்கு பாடம் புகட்டுவதாய் இந்த மானுட சமூகத்திற்கே பாடம் சொல்கிறார் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களுக்காக உரிமை குரல் எழுப்பினார் பாரதி. பல வேடிக்கை மனிதரைப் போல் வீழ்வேனென்று நினைத்தாயோ என்ற பாடல் வரிகளின் மூலம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என நமக்கு சொல்லிச் செல்கிறார் பாரதியார். இன்று நம்மில் பலரின் தாரக மந்திரமாகவும் இவ்வரிகள் விளங்குகிறது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று எளிய தமிழில் எல்லோருக்குமான நல்லொழுக்கத்தை புகட்டுகிறார் பாரதியார். பாரதியின் எழுத்துக்கள் எப்போதும் பெருங்கோபமும் பேரன்பும் கொண்டது. அவர் சக்தியிடம் தனது வேண்டுதலை வைக்கும் போதும் ஒரு வகை ஆவேசத்துடன் தான் பேசுகிறார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிடப் புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என தனது கேள்வியை முன்வைக்கிறார். முத்துச்சுடர் போல நிலாவளி முன்பு வரவேணும், அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் என்ற வரிகளில் அவரது இயற்கை ரசனை நமக்கு புலப்படுகிறது. குழந்தைகளின் அழகை ரசித்து எழுதிய கவிஞர் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மா பேசும் பட்சித்திரமே என விழிக்கிறார். இதன் மூலம் அவரது பேரன்பு நமக்கு புலப்படுகிறது. அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற இந்த பாடல் வரிகளின் மூலம் நாம் எவ்வளவு உறுதியோடு வாழ வேண்டும் என்பது இப்பாடல் நமக்கு புலப்படுத்துகிறது. இப்படி இம்மகா கவிஞனின் ஒவ்வொரு கவிதையும் நாம் கொண்டாடி கொண்டே போகலாம். 1921 இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் அவர் தந்து போன பெருஞ்சொத்து அவரது கவிதை. அவரின் பிறந்த நாளான இன்று ஒரு மகா கவிஞனை நாம் அனைவரும் போற்ற இங்கு கூடியுள்ளோம் என்றெண்ணி தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வோம். நன்றி.